ரைட். இப்போ பார்ட் 1ல் பி பார்ட்டில் 2வது கேள்வியை பார்ப்போம். 2வது கேள்வி என்ன சொல்லிக்கிறாங்க? ஒரு நகரின் சனத்தொகையில் 3 பங்கினர் பாடசாலை மாணவர்கள் ஆவர். 3 பங்கினர் தொழிலாளிகள் ஆவர். எஞ்சியோரின் எண்ணிக்கை 4608 ஆகும். சரியா? இதுதான் உங்களுக்கு தந்திக்கிற தரவு. மாணவர்கள் எவ்வளோ? மாணவர்கள் நான் அந்த ஷார்ட் ஃபார்மில் எழுதி கொள்கிறேன். மாணவர்கள் மொத்த பங்கில் இந்த மொத்த சனத்தொகையில் 3 பேராம். சரியா? தொழிலாளிகள் எவ்வளோ பேராம்? 20 மீதி எவ்வளோ பேர்? என்னமோ ஒரு பின்னம் வரப்போது அதில் ஆட்களோட நம்பர்ஸை கவுண்ட்டை தந்திக்கிறாங்க 4608. சரியா? இவ்வளோ தான் எங்களுக்கு தந்திக்கிற தரவு. ஓகே, இப்போ முதலாவது கேள்விக்கு போவோம். மொத்த சனத்தொகையின் என்ன பின்னம் மாணவர்களும் தொழிலாளிகளும் ஆவார். சரியா? அப்போ மொத்த சனத்தொகையில் என்ன பின்னம் மாணவர்களும் தொழிலாளிகள்னு கேட்டிங்க. ஆக மாணவரும் தொழிலாளின்றனால என்ன செய்யணும்? மாணவர்களோட பின்னத்தையும் கூட்டணும், தொழிலாளியோட பின்னத்தையும் கூட்டணும். அதாவது மாணவர்களோட எண்ணிக்கையும் தொழிலாளர் எண்ணிக்கையும் கூட்டி மொத்தத்தில் என்ன பின்னம்னு கேட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு 2லேயும் பின்னம் தந்திக்கிறதுனால அந்த 2 பின்னங்களையும் கூட்டினோம்டா சரி. ஆகவே மாணவர்களோட பின்னம் என்ன? மொத்த சனத்தொகையில் 3 சக இதோட இதை கூட்டணும். தொழிலாளிகளோட சனத்தொகை என்ன நம்பர்ஸ் என்னவாம்? மொத்த சனத்தொகையில் 20 இது 2யும் நாங்கள் கூட்டினா சரி. ஆகவே ஒரு 2 பின்னங்கள் வந்துச்சுன்னா கூட்டக்கொள்ளையும் கழிக்கக்கொள்ளையும் என்ன ஆகிக்கணும்? பகுதிகள் சமனாயிக்கணும். பகுதிகள் சமனாக இருந்துச்சுன்னா தான் தொகுதிகள் எங்களுக்கு கூட்டலும். இது 2லேயும் பகுதிகள் சமனாய்க்கா? ஒன்றில் 5 இருக்குது, இன்னொன்றில் 20 இருக்குது. ஆகவே 5ஐயும் 20ஐயும் எங்களுக்கு நாங்கள் சமப்படுத்தணும். சமன் இல்லாதனால சமப்படுத்தணும், அதாவது போமசி காண போகிறோம். ஆக 5க்கும் 20க்கும் போமசி என்ன வரப்போகுது? 5 எங்களுக்கு 20ஆக மாற்றிக்கொள்ளையிலும். என்ன செஞ்சால் 20 எங்களுக்கு 5ஆல் மாற்றலாம். ஆனால் 5 20ஆக மாற்றலும். 4ஆல் பெருக்கினோன்னு சொன்னால் 5 20ஆக மாறிடும். ஆகவே பகுதியை 4ஆல் பெருக்கினா தொகுதியையும் 4ஆல் பெருக்கணும். ஆகவே போமசி இதுக்கு 20 வரப்போகுது. 5 20ஆக மாற்றுறதுக்கு 5 20ஆக மாற்றுறதுக்கு 4ஆல் பெருக்கிப்பீங்க. ஆகவே மேலேயும் 4ஆல் பெருக்கணும். ஆக 3 12. ரைட். அடுத்தது என்ன? இது பேலன்ஸ் சக இந்த 3 கூட்டணும். கூட்டினா என்ன? 12 3 கூட்டினா 15 கீழே 20. இது எங்களுக்கு என்ன செய்யணும்? 5ஆல் சுருக்கலும். ஆகவே இதில் 3 20 5கள் 4. ஆகவே 4ன் மேல் 3 போடலாம். ஸோ இந்த ஆன்சர் எடுத்தீங்கன்னு சொன்னால் 2 மார்க்ஸ் கொடுங்க. ஓகே. 2வது பார்ட், எஞ்சிய மக்களின் சனத்தொகையின் என்ன பின்னமாகும்னு கேட்குறாங்க. ஆகவே மாணவர்களும் தொழிலாளர்களும் என்ன பின்னம்? 4ன் மேல் 3. ஆகவே எஞ்சியாக்கள் எவ்வளோ அப்படின்னா மொத்த சனத்தொகையை 1ன்னு எடுத்தால் அதிலிருந்து மாணவர்களையும் தொழிலாளிகளையும் கூட்டுத்தொகையை கழிச்சோன்ற சொன்ன என்ன வரும்? மீதி உள்ளாக்கள் வருவாங்க. ஆகவே மாணவர்களும் தொழிலாளிகளின் பின்னம் என்ன வந்துச்சு? 4ன் மேல் 3. ஆகவே 1லேருந்து 4ன் மேல் 3 கழிக்கணும். ஆகவே 1ன் கீழ் 1 இருக்குது. ஆகவே 1க்கும் 4க்கும் போமசி 4. ஆகவே 4. இந்த 1 4ஆல் மாற்றுறதுக்கு 4ஆல் பெருக்கணும். ஆகவே மேலே 4ஆல் பெருக்கணும். ஆகவே 4 சய 3 வரும். 4ல் 3 போனால் 1 கீழே 4. ஆகவே 4ன் மேல் 1 பங்கு. இதுதான் என்ன? எஞ்சியுள்ள சனத்தொகையின் மொத்தத்தில் உள்ள பின்னம். எஞ்சிய மக்கள் சனத்தொகையின் என்ன எஞ்சிய மக்கள் சனத்தொகையில் என்ன பின்னு கண்டுபிடிச்சிக்கிறோம். ரைட். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மார்க்ஸ் கொடுங்க. சரியா? இப்போ 3வது பாட்டுக்கு போவோம். 3வது பாட்டு என்ன சொல்கிறாங்க? நகரின் மொத்த சனத்தொகையை காண்க. சரியா? நகரின் மொத்த சனத்தொகையை காணணும். எப்படி காண்ற? எப்படி காண்ற? இப்போ பாருங்கள், மீதியாக்கள்கிட்ட என்ன எவ்வளோன்னு தந்திக்கிறாங்க? மீதி அதாவது சனத்தொகை எவ்வளவா? 4608. இதில் சனத்தொகையோட பின்னம் என்ன? 4ன் மேல் 1. ஆகவே 1 பங்கு சமன் 4608. ஆனால் மொத்தம் எத்தனை பங்கு அளிக்குது? 4 பங்குக்குது. ஆகவே மொத்த சனத்தொகை என்ன? 4 தர 4608 என்ன வரும்? பெருக்கி பாருங்கள். 4 தர 8 32க்கு 2 எழுதி 3 மிச்சம். 4 தர 0 0 0த்தோட 3 கூட்டினா 3. 4 தர 6 24க்கு 4 எழுதி 2 மிச்சம். 4 தர 4 16 2
18. 1832 பேர் தான் மொத்த சனத்தொகை. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இது தான் ஒரு பங்கு எடுக்கிறதுக்கு 1 மார்க்ஸும் இந்த ஆன்சர் எடுக்கிறதுக்கு 2 மார்க்ஸும் கொடுங்க. மொத்தமாக 3 மார்க்ஸ். ஆகவே இன்னைக்கு 2 இன்னைக்கு 2 4 4 3 7 மார்க்ஸ் வந்துட்டு. ஆகவே 4வது பாட்டுக்கு இந்த 3 மார்க்ஸ் பேலன்ஸ் இருக்குது. ஓகே, 4வது பாட்டை பார்ப்போம். நகரில் உள்ள பாடசாலை மாணவர்களின் எண்ணிக்கை யாது? இப்போ பாடசாலை மாணவர்கள் எண்ணிக்கை யாதுன்னு கேட்குறாங்க. பாடசாலை மாணவர்கள் மொத்த சனத்தொகையில் எத்தனை பின்னம்? 5 மேல் 3. ஆகவே மொத்த சனத்தொகை எவ்வளோ? 18,432. இதில் 5 3 இதில் 2 சொன்னால் பெருக்கல். ஆகவே பெருக்கணும் 5 மேல் 3. இதை பெருக்கினா பாருங்கள், 3ஆல் பெருக்கி 5ஆல் பிரிப்போம். 3ஆல் பெருக்கி நீங்கள் சொன்ன 2 6 3 9 3 12க்கு 2 எழுதி 1 மிச்சம் 3 8 24 1 25க்கு 5 எழுதி 2 மிச்சம் 3 2 3 3 3 2 5 55,296 கீழே 5. இது இப்போ 5ஆல் சுருக்கும். 5ஆல் சுருக்கினா 1 55 5கள் 11 2 இல்லாததுக்கு 0 29ல் 5 25. ஆகவே 5 25 4 மிச்சம் 46ல் 9 95 45 1 மிச்சம் 10ல் 5கள் 2. ஆகவே என்ன வரப்போகுது? 11,059 தசம் 2 மாணவர்கள் வருது. தசம் 2 நீங்கள் அண்ணளவா எப்படி போடையிலும் 11,059 போடையிலும். தசத்தில் மாணவரை பிரிப்படாது. இந்த நம்பர் வந்து கேள்வியில் சின்ன மிஸ்டேக் கொண்டு விட்டிக்கிறாங்க. 4,608க்கு பதிலாக 4,605 போட்டிருந்தா உங்களுக்கு இது கணக்கு ஈஸியாக வரும். ரைட்? ஆகவே இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பெருக்கி எடுக்கிறதுக்கு 1 மார்க்ஸை போடுங்க, சுருக்கி ஆன்சர் எடுக்கிறதுக்கு 2 மார்க்ஸ் கொடுங்க. மொத்தமாக 3 மார்க்ஸ். சரியா? டோட்டல் பண்ணி 2வது கேள்விக்கு 10க்கு எத்தனைண்டு போடுங்க.